ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்க. நான் நல்லா இருக்கேன். இப்போ எங்கன்னு பார்த்தீங்கன்னா தொப்பூரில் இருக்குங்க. தொப்பூர் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வண்டி கிளம்ப போகிறோம். பாருங்கள், இதெல்லாம் இருக்குது. அரிசி வாங்கியிருக்கிறோம். இப்போ காய்கறியெல்லாம் இருக்குது. எல்லாம் வாங்கி வச்சு உள்ளக்கடையில் காட்ட முடியல. சரியான காற்றுங்க. இங்கே காற்று இடி வர மாதிரி இருக்குது. ரோடெல்லாம் புழுதி பார்க்குதுங்க. பாருங்கள், இங்கே தெரிய மாட்டேங்குது இருட்டுக்கு. அப்படி கண்ணெல்லாம் குளிர வச்சு இறங்கி வர்றதுக்குள்ள முடியல, அந்தளவுக்கு இருக்குது. அதாவது செல்மெண்ட் இப்போ டீசல் அடிச்சுட்டு அப்படியே கிளம்பலாங்க. நான் அப்படி டீசல் அடிப்பா அப்படி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கிளம்பியாச்சுங்க. மழை பெய்ய ஆரம்பிக்குது. இடியெல்லாம் இடிக்குதுங்க பயங்கரமா. பாருங்கள், தெரியுதுங்களா? அப்படி கிளம்புறக்குள்ள மழை வந்து சரியாக ஊற்று போல தெரியுது. சரி, அப்படி கிளம்பலாம். லைட் போட்டுருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, கடையிலேருந்து கிளம்புனா மழை சரி மழைங்க. காற்று மழை. ரோடே தெரிய மாட்டேங்குது. லைட்டாக பண்ணி காட்டுற மாதிரி இருக்கேன். பார்த்தீங்களா? ஃபைபர் போட்டிருக்கிறேன் ஃபுல்லாக. அதுக்கே ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், டோல்கேட்டுக்குள்ளே இருக்கோம். அந்த அடிக்கிற காற்றுக்கு அந்த பக்கம் இருந்து மழை தண்ணி எப்படி உள்ளே வருது பாருங்க. அந்த பக்கம் இருந்து வந்து இந்த பக்கம் போகுதுங்க. எல்லாம் மழை தண்ணிங்க, அவ்வளோ காற்றுங்க. ஐஸ் கட்டி மழை விழுகுது. ஆலங்கட்டி மழை விழுகுதுங்க. அடிக்கட்ட பட்டு பண்ணி அடிக்குது பாரு, கல்லுகள்லா கண்ணாடியில். டீசல் அடிச்சுட்டுக்கிறேங்க. ரேட்டு பார்த்தீங்கன்னா 101 ரூபா 93 காசு இந்த பங்கில். அப்படி பார்த்திங்கன்னா மழைங்க, சரியான மழை. பங்கில் நிறுத்தியும் இந்த ஊற்றுதுங்க. இங்கே பாருங்கள், பாயெல்லாம் சுத்தம் நனைஞ்சு வச்சு பாயே நனையிற அளவுக்கு மழை பெஞ்சிருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் காவேரி பண்ண பக்கம் இருக்குங்க. இந்த பக்கம்லாம் மழை இல்லைங்க, ஒன்றும் பெருசாக மழை இல்லை. நல்லா துளி தான் போட்டிருக்குது. அந்த பக்கம் நல்லா மழைங்க, காற்று மழை. இங்கெல்லாம் ரோடு எல்லாம் அப்படி காஞ்சி வைத்தா இருக்குது சின்ன துளிக்கு. இப்படி போய் சாப்பிடணுங்க. மணி 10 ஆகுது. இப்போ எங்கேயாச்சும் கடையில் தான் சாப்பிட்டு அப்படி தான் போகணும். நம்ம இன்னும் செய்யலைங்க. மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்து கடையில் அதிகமாக சாப்பிட்டுக்கிறோம். நாளைக்கு ஆந்திராக்குள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் தான் சமையல் செய்ய ஆரம்பிப்பாங்க. இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரியில் தாண்டி போயிட்டு இருந்துருக்கணும். நம்ம அங்கே மளிகை கடை ஜாமான் வாங்கும்போது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகி போச்சு. அங்கேயே எல்லாம் கரண்ட்டுக்கு எல்லாம் காற்றடிச்சு மழை வந்து கரண்ட்லாம் போயிடுச்சு, கூட வாங்க முடியல. அதுக்கப்புறம் மாதிரி நம்மளுக்காக ஒரு வண்டி ஒன்று வெயிட் பண்ணிட்டுருக்கு. 2 நாளாக வெயிட் பண்ணிட்டுருக்குங்க இங்கே கிருஷ்ணகிரியில். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களே நம்ம கூட தான் வராங்க, வாட்டி வராங்க. நம்ம வந்து இது கோல்பாரா போயிட்டுருக்குறோம். அவங்க வந்து கவுவாத்தி வராங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரிக்கு முன்னாடி இருக்குங்க காவேரிப்பட்டினம். மணி பார்த்தீங்கன்னா 10:30 ஆகுது. வந்து சாப்பாடுக்கு வந்தோம். நல்லா சுட சாப்பாடோட மீன் சாப்பாடு கிடச்சிதுங்க. அப்படியே சாப்பிட்றோம். சாப்பிட்டு அடுத்து வண்டி எடுத்து கிளம்ப வேண்டிதான். கிருஷ்ணகிரி வந்தாச்சுங்க. கிருஷ்ணகிரி வந்து சென்னை ரூட்டில் ரைட் கட் பண்ண போகிறோம். அந்த வண்டி பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு 10 கிலோமீட்டர் நின்றுருக்குதுங்க. அதை போய் பிக்கப் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரேணிகுண்டை தாண்டி போயிட்டுருக்குறோங்க. அதாவது ஆந்திராக்குள்ளே. இப்போ சமையல் செஞ்சு முடித்தேங்க. சமையல் செஞ்சு முடித்து சாப்பிட போகிறேங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது பருப்பு குழம்பு வச்சேங்க. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். நைட்டு பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி தாண்டோன்னு படுத்துட்டேங்க. வண்டி பிக்கப் பண்ணிவிட்டு அந்த வண்டி பின்னாடி வந்துட்டுருக்குது. காலையில் தான் எழுந்திரிச்சு சமையல் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு மாற்றணுங்க டியூட்டி. இந்த வண்டி தாங்க நம்ம கிருஷ்ணகிரியில் பிக்கப் பண்ண வண்டி. முன்னாடி போயிட்டுருக்குது.
நாயுடுபேட்டை பைபாஸ் ஏறி போயிட்டுருக்குறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், மணி பார்த்தீங்கன்னா 11 மணி ஆகுதுங்க. எங்கே இருக்குன்னா ராஜமந்திரி அவுட்டரில் இருக்குங்க. அவுட்டரில் கோவூர் பக்கத்தில் இருக்குங்க. கோவூர் டோல்கேட் பக்கம் முன்னாடி ஒரு டேங்கர் லாரி போகுது பார்த்தீங்களா. அப்பால ஏற்று லெஃப்ட்டு ரைட்டுன்னு வந்துட்டு போகிறாப்ப தூக்க மாட்டேங்குது. அதுக்கு முன்னாடி ஒரு ஈச்சர் வண்டி ஒன்று போச்சு. அவன் போய் ஹார்ன் அடித்து அந்த வண்டிக்கார டிரைவர் ஹார்ன் அடித்து அவர்கள் நிறுத்தி சொல்லிட்டு போனாப்புல. நானும் பிடிக்க முடியல. நானும் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டே இருக்கிற பின்னாடி லெஃப்ட்டு ரைட் ஆடி போகிறாப்புல. அது ஈச்சர் வண்டிக்கார சைடு ஓட்டு சொல்லின்னா எங்கேயாச்சும் வண்டி விட்டுருப்பாப்புல. இப்போ சொன்னதுக்கப்புறம் வண்டி நேராக போகுது. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ராஜமந்திரி அவுட்ரு பைபாஸ் டோலுங்க. இது வந்து கோவூர் டோல்கேட்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இங்கே வந்து காசு கொடுத்தா போயிட்டு இருந்தோம். இப்போது இந்த நடைக்கு தான் ஃபாஸ்டேக் பண்ணிட்டுருக்குறாங்க. பரவாயில்ல, டிராஃபிக்கெல்லாம் இல்லை. நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும், இங்கே எப்போயும் டிராஃபிக்கே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குன்னா விசாகப்பட்டினம் தாண்டி இருக்குங்க. மணி பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுது. இப்போ ஒரு மார்க்கெட் இருக்குதுங்க. மளிகை ஜாமான் வாங்கலாம்னு நிறுத்தி வச்சுருக்கோம். காய்கறி சமையல் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம இப்போ பூரா அளவாக தான் வாங்கினோம். அங்கே ஒன்றும் சரியில்லைன்னு சொல்லிட்டு அது ஒரு வேலைக்கு கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் மார்க்கெட்டுக்கு நம்ம டிரைவர் போயிருக்கிறாரு வாங்கிட்டு வர்றதுக்கு. இந்த வண்டி வந்து நம்ம கூட வந்த வண்டிங்க. இது நம்ம வண்டி. டயர்லாம் தட்டி பாட்டுங்க இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா டயர் நடதான் எல்லாம் கொஞ்சம் மாற்றி போட்டு வந்தோம். பவுடரெல்லாம் போட்டு இது அடிக்கிற டயர் இல்லை என்னன்னு தெரில. பரவாயில்ல, அலைன்மெண்ட்டும் பாட்டு வந்தோம். உள் சைடு தெரியுது, இது நல்லாவே இந்த பக்கம் தெரியுது. என்ன ரீசன் தெரில. அப்படியே கயிறுலாம் பார்த்தீங்கன்னா அங்கே போட்ட கயிறு அப்படியே இருக்குதுங்க. ரைட்டாக இப்போ அவுக்கு தான் முடியாதெல்லாம் முடிக்கயிறு வச்சுருக்குறாங்க. இந்த டயரும் அப்படி தான் தெரியுது. உள்ள மட்டும் அடிக்குது. இந்த அலைன்மெண்ட்லாம் பார்த்தோம். கட்டெல்லாம் கிங்பெல்லாம் மாற்றுறாங்க. மீண்டும் டயர் இப்படி அடிக்குது. காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. வாங்கிட்டு வந்து சமையல் வேலை ஆகிட்டு இருக்குது. நம்ம டிரைவர் செஞ்சிட்ருக்காரு. செஞ்சு முடிச்ச உடனே நேற்று சாப்பிட்டு தான் போகணும். ஏன்னா வெயில் ஓவருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குன்னா தெக்காளி அப்படிங்கிற ஊரில் இருக்குங்க, ஆந்திராக்குள்ளே. மணி 10 ஆகுது. 10 மணிக்கு சரி வெயிலுங்க. இப்படி சமையல் செஞ்சோம். சாப்பிட்டு கிளம்பலான்னு நிறுத்தி வச்சுருக்குங்க. பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு அப்படியே சின்ன கிரேவி மாதிரி வச்சுருக்குறோம். சாப்பாடு தான் ஆகிருக்குது. சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. அப்புறம் டயர்லாம் சூடாக ஆறிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே இச்சாபுரத்தில் இருக்குங்க. ஆடியோட என்ட்ரி போட்டு போயிட்டுருக்குறோம். வண்டி பார்த்தீங்கன்னா நிற்கிது. நம்ம கூட வந்த வண்டி வேறு பின்னாடி வந்துட்டுருக்குது. அதுக்காக வெயிட் பண்ணணுங்க. அதுவும் நீங்கள் ஓட்டெல்லாம் ஓட்டினா இந்த 3-8 3-7 வரும். நான் ஓட்டே நீங்கள் முன்னாடி தானே வந்துட்டுருக்கிறீங்க. நிறுத்தி நாங்கள் நிறுத்தாமல் தானே வந்துட்டுருக்குறோம். நிறுத்தி வருங்க, நீங்கள் நிறுத்தாமல் வருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா காரக்பூர் தாண்டி நிற்கிறாங்க. கொல்கட்டாவுக்கு ஒரு 100 கிலோமீட்டர் முன்னாடி. இது வந்து ராத்துலியா அப்படின்னு சொல்லுவாங்க ஊர். அங்கே வந்து பாரத் பெட்ரோலியம் பம்பில் நிற்கிறாங்க. மணி பார்த்தீங்கன்னா 7 ஆகுது. இப்போ தான் வந்தேங்க. இதுக்கு மேலே கல்கட்டாக்குள்ளே போக முடியாது. வழியில் போலீஸ்கள் தொழில் நிறையா, வண்டி ஓட்ட முடியாது. டீசல் வேறு அடிக்கணும். பக்கத்தில் ஆல்ட் பண்ணிட்டேங்க. எப்போவுமே காரக்பூருக்கு முன்னாடி தாபாவில் இருக்குது, அங்கே தான் ஆல்ட் பண்ணுவேன். இப்போ டைம் இருந்துச்சுங்க. அங்கே ஒரு 5:30 பக்கம் வந்தோம். காரக்பூர் 5-6 மணிக்கு
அதனால் போயிடலான்னு பங்கே வந்துட்டோம். பங்க் வந்து டீசல் அடிச்சோம்னா கொஞ்சம் அட்வான்ஸாக போயிடலாங்க. வழக்கத்தோட 2 மணி நேரம் அட்வான்ஸாக போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் மணி பார்த்திங்கன்னா 4 ஆகுதுங்க. காலைல ஒரு 10-11 மணிக்கு சமையல் செஞ்சு சாப்பிட்டு அப்படி படுத்தங்க. இப்போ எந்திரிச்சோம். எந்திரிச்சு அப்படியே உட்காந்துருக்குங்க. மணி ஒரு 5 மணிக்கு 5:30 பக்கம் டீசல் அடித்தோம்னா ஒரு 6 மணிக்கு இந்த இடத்துல கரெக்டாக இருக்குங்க. நல்லா கல்கட்டாக்குள்ள போகிறதுக்கு அப்போ டிராஃபிக்காக தான் இருக்கும். காரக்பூர் நிற்கிற வண்டியெல்லாம் ஒரு 6 மணிக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம அது காரக்பூர்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கோம். இங்கே வந்து வர வண்டியில் ஒரு 1/2 அன் ஹவரில் வந்துடுங்க. நம்ம கூட வந்த வண்டி அங்கே தான் நிற்கிறாங்க. இன்னொரு பங்கில் டீசல் அடிச்சு நிற்கிது. நம்ம இந்த பக்கம் இருக்கிற பாது பங்கில் நிற்கிறோம். நம்ம இப்போ ரெகுலர் இங்கே தான் அடிப்போம். காலை வர டைம் இருந்தாலும் வந்தாச்சுங்க. இப்படி நம்ம நிற்கிற பங்கு காட்டுற பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம டீசல் அடிக்கிற பங்குங்க. இங்கே தான் எப்போவுமே அடிப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வரக்கு முன்னாடி அங்கே காரக்பூருக்கு முன்னாடியே வெஸ்ட் பெங்காலுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது அடிப்பாங்க. 2 பங்கு இருந்துச்சு. அந்த பங்கு பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் நான் அதுக்கப்புறம் வந்து புதுசாக இந்த பங்கில் அடிச்சுட்டுருக்குறேங்க. இங்கே நிறைய வண்டி அடிக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் நல்லாயிருக்கு டீசல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் டீசல் வச்சு கிளம்பும்போது அடுத்த வீடியோலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. எடிட் பண்ணுறதுக்கு பண்ணோம்னா அப்லோட் பண்ண முடியறதில்ல. ஜிபிலாம் அதிகமாக போயிட்டுருக்குங்க. அதனால தான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேங்க. அடுத்தது டீசல் வச்சுட்டு கல்கட்டாலேருந்து நான் பர்த்வானு அங்கிருந்து முகணும் போகிறோம். ஓகேங்களா? அப்புறம் கேட்பீங்க நான் இப்போ பனிலோடையே சுற்றிட்டு இருக்கிறேன்ட்டு. இது பார்த்திங்கன்னா நம்ம சங்கர்லேருந்து கிளம்பி தொப்பூர் வந்தப்போ கழட்டி போட்டேங்க. ஏன்னா அவ்வளோ ஹீட்டுங்க வண்டி. இது வெய்ய காலம் வேறு ஆரம்பிச்சிருச்சுங்களா? முடியலைங்க. வண்டிக்குள்ளே கொதிக்குது. சட்டை தண்ணி வாட்டி கழட்டி போட்ட சட்டை அப்படியே இருக்குது. பனிலோடி சுற்ற வேண்டியதாக இருக்குது. யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.